Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பற்றியும் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம்னு என்னென்னு பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராம்னு என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு பாப்புலரான ஜென்ரல் பர்பஸ், அதாவது காமனாக யூஸ் பண்ணுற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சிண்டெக்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பைத்தான் ப்ரோக்ராமை யார் கிரியேட் பண்ணான்னு பார்த்தோம்னா கியூடன் வேன் ரோசம். எப்போன்னு பார்த்தோம்னா 1991ஆம் ஆண்டில் இவர் வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறாரு. இந்த பைத்தான் ப்ரோக்ராமோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு, அடுத்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் அண்ட் கேம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம வந்து சர்வரில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம வந்து டேட்டா பேஸ் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போது டேட்டா பேஸ் சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தோம்னா அந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்தில் எல்லா டேட்டாவும் என்னென்னா அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது பைத்தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் அந்த ஃபைல்ஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது ஃபைல்ஸை வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பைத்தான் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நம்மளால் பெரிய டேட்டா, அதாவது பிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும். அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை கூட இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது. அதாவது விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி பை, இப்படி நிறைய டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிளான சிண்டெக்ஸ் தான் இருக்கும். அந்த சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பைச்சாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு பைச்சாம் டவுன்லோட்னு டைப் பண்ணோம்னா நமக்கு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா www.jetbrains.com. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு வேரியேஷன் வரும். ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல், இன்னொன்று கம்யூனிட்டி. இப்போது ப்ரொஃபஷனலாக என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து டெவலப்பர்ஸ், அதாவது வெப்சைட் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் வெர்ஷன். கம்யூனிட்டி என்னென்னு பார்த்தோம்னா அது வந்து ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் வெர்ஷன். இப்போது ப்ரொஃபஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக தான் ட்ரையலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து பே பண்ணுறது, நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து பே பண்ணி வாங்கினோம்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாம் என்ன பண்ணோம்னா இந்த கம்யூனிட்டி வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கம்யூனிட்டி வெர்ஷன் என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகும். இப்போ இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பைச்சாம் கம்யூனிட்டி வெர்ஷனோட இன்ஸ்டால் அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணோம்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இதை என்னென்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணாது கேட்குது. நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டாட் வியூ இம்பார்ட்டன்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். 64 பிட் லான்ச்சரை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தோம்னா அந்த பைச்சாம் அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ரன் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா இந்த செட்டப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ண உடனே என்னென்னு பார்த்தோம்னா அந்த பைச்சாம் அப்ளிகேஷன் என்னன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பைச்சாம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இப்படி ஒரு விண்டோ வரும். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா நியூ ப்ராஜெக்ட், அதாவது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓப்பன் ப்ராஜெக்ட்னு என்னென்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கெட் ஃப்ரம் பிசிஎஸ்னு என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ண போகிறேன்.
கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா லொக்கேட் பண்ண போகிறேன். லொக்கேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோம்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் என்னென்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபைல் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிவிட்டு பைத்தான் ஃபைல்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா நேம் கேட்க நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன பார்த்தோம்னா ஒரு பைத்தான் ஃபைல் வந்து வரும். இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து டார்க் தீமில் இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் இதில் என்னென்னு பார்த்தோம்னா தீம் நின்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 லைட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ எது என்னென்னு பார்த்தோம்னா லைட் கலருக்கு மாறி. இப்போ நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்னு நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த பைத்தான் ஃபைலை வந்து அதாவது பைத்தான் அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது என்னென்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைல் a.py. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம என்ன வேணாலும் எந்த வேர்டு வேணாலும் நம்ம வந்து இதில் டைப் பண்ணலாம். இதில் எதை நம்ம டைப் பண்ணுறோமோ அதான் என்னென்னு பார்த்தோம்னா அந்த அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஹலோ வேர்ல்டு 1ன்னு டைப் பண்ணேன்னா அதான் என்னென்னு பார்த்தோம்னா அந்த அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிரும். ஒருவேளை இந்த ஃபைலோட நேமை நாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ நேம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு .pyக்கு முன்னால் இருக்க வேர்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்போது இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த நேமை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா டைரக்டரி, அதாவது இந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல போய் சேருதோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டைரக்டரின்னு சொல்கிறோம். இதை நம்ம விருப்பப்பட்டு எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தோம்னா இந்த ஃபைல் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து சேவ் ஆகிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருந்த நிறைய பைத்தான் ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே என்னன்னு பார்த்தோம்னா ஹலோ வேர்ல்டு 1 வரும். இதான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போ நான் இல்லை இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹலோ வேர்ல்டு 1 நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிண்டில் கொடுத்துருவேன். இப்போ நம்ம பிரிண்டில் கொடுக்குற எந்த வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா டேரெக்டாக என்னன்னா அவுட்புட்டில் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹலோ வேர்ல்டு 1 வந்து டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு பேரை கொடுக்குறேன். இல்லை கொடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இதே தான் என்னென்னா அவுட்புட்லேயே வரும். இப்போ இதை கொடுத்துட்டு ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ஹலோ வேர்ல்டு கிளிக் பண்ணோம்னா என்னோட பேர் என்னென்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வரும். இதான் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரோக்ராம் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு நம்ம செய்கிறது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பைத்தான் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பைத்தான் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பைத்தான்லேயே இன்பில்டாகவே இருக்கிற வேர்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பைத்தான் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பைத்தான் கீவேர்ட்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா ஒரு வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது, இல்லைனா ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ண முடியாது, இல்லைனா வேறு எந்த ஐடென்டிஃபையர் கூடயும் இந்த கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த பைத்தான் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இப்போ அந்த பைத்தான் கீவேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் வச்சு தொடங்குச்சுன்னா அது கேபிட்டல் லெட்டர் வச்சு மட்டும்தான் தொடங்குங்க. இப்போ நம்ம அதில் ஸ்மால் லெட்டர் தெரியாமல் போட்டால் கூட அது வந்து கண்டிப்பாக எரர் காட்டும். இப்போ இந்த பைத்தானில் இருக்க கொஞ்சம் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ், அவைட், எல்ஸ், நன், பிரேக், எக்ஸப்ட், ட்ரூ, கிளாஸ், ஃபைனலி அண்ட் கண்டினியூ, ஃபார் ஆஸ், இப்படி நிறைய கீவேர்ட்ஸ் வந்து பைத்தானில் இருக்குது. இப்போ நம்ம பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஐடென்டிஃபையர் என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு நேம். எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா கிளாஸ், ஃபங்க்ஷன் இல்லைனா வேரியபிளுக்கு கொடுக்குற நேம் அதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு நேம்லேருந்து இன்னொரு நேமை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஐடென்டிஃபையரில் இருக்கிற நேம்ஸ் வந்து
லோவர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்கலாம், இல்லைனா அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்கலாம், இல்லைனா டிஜிட்ஸில் இருக்கலாம், இல்லைனா அண்டர்ஸ்கோர் வச்சுருக்கலாம். இப்போ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. மை கிளாஸ், பிரிண்ட் இஸ் டு ஸ்க்ரீன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். எதுக்குன்னு பார்த்தோம்னா பைத்தான் ஐடென்டிஃபைஸோட எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஐடென்டிஃபை cannot ஸ்டார்ட் வித் a digit. அதாவது இந்த ஐடென்டிஃபையர் வந்து டிஜிட் நம்பர்ஸ் வச்சு நம்மளால் தொடங்க முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா கீவேர்ட்ஸ் cannot be used as ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ கீவேர்ட்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ், அவைட், இப்படி நிறைய கீவேர்ட்ஸ் வந்து பைத்தானில் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஐடென்டிஃபையர்ஸை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா we cannot use ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் லைக் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஐடென்டிஃபையர்ஸை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா the ஐடென்டிஃபையர் கேன் பி ஆஃப் எனி லென்த். எவ்வளோ சைஸில் வேணாலும் அந்த ஐடென்டிஃபையர் இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தோம்னா பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னென்னா இந்த பைத்தானை பொறுத்தவரை ஒரு வேர்டில் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஸ்மால் லெட்டர் பதிலாக நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டால் கூட இல்லை வந்து என்னென்னு பார்த்தோம்னா எரர் காட்டும். இப்போ நம்ம பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குறோம் பார்த்தோம்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு என்ன பார்த்தோம்னா வெளியே கொண்டு வர்றது. இப்போ அந்த பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா b = 2. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறோம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட், ஒயில் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு நியூ லைன் கேரக்டர் வச்சு பைத்தானில் தொடங்கினா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இம்ப்ளிசிட் லைன் கண்டினியூஷனில் இந்த நம்பர்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா பேரண்டிசஸில் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ப்ரைசஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை சிங்கிள் லைனில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா செமிகாலன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா a = 1, b = 2, c = 3. இதில் இடையில என்ன யூஸ் பண்ணிடுன்னு பார்த்தோம்னா செமிகாலன் யூஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவே இதை நான் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பைத்தானில் இருக்குது இன்னும் கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.